நிலா கேட்குறாங்க, பாண்டி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எத்தனை மணிக்கிட்ட நாளைக்கு காலையில் எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்களா நாங்கள் சோழன் கேட்குறாங்க. எல்லாரையெல்லாம் கூப்பிடல, முக்கியமான ஒருத்தவங்க மட்டும்தான். எப்படி என்னுடைய மெக்கானிக் ஷாப்பை ஓப்பன் பண்ண கொஞ்சம் பேர் வந்தாங்களோ அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி, ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருக்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சோழனும். இப்போ மட்டும் சொல்லுங்க சோழன், அவங்களுக்கு ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலான்னு சொல்லு. நானாக போக மாட்டேன்னு சொன்னேனிலா, இவன் தான் வானதி கூட தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பாண்டி வெளியே போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பொழுது பிடிது. அடுத்ததாக வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பும்போது அங்கே வானதி அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே நிற்க வச்சு, நீங்கள் ரொம்ப எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஓப்பனிங் விழாவில் நானும் இங்கே பாண்டியும் மட்டும்தான் ரிப்பன் கட் பண்ணுவோம். எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே வானதி சரி சரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்க, என்னங்க இவ இப்படி இருக்கா, இவளுக்காக கஷ்டப்பட்டு அவளுக்காக சேர்த்து வச்ச நகையவே நம்ம அடமானம் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இன்னைக்கு என்னமோ அந்த பாண்டிதான் எல்லாமே, பாண்டிதான் எனக்காக எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படிங்க இப்பெல்லாம் பேசுகிறா. அதுவும் சரிதான், ஆனாலும் இருந்துட்டு போட்டுமேனே விட்டா என்னமோ இன்னைக்கு ரிப்பன் கட் பண்ணுறது கூட இவங்க 2 பேர் தான் கட் பண்ணுவாங்களாமே அப்படின்னு அங்கே அவங்க அம்மா சொல்லும்போது, ஏய் விடுடி, அது ஏதோ பேசிட்டு போது விடு, ஏதோ நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் சரி அப்படி நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. இப்படியே நீங்கள் வானதிக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு அவங்க அண்ணனும் திட்டுறாங்க. சரிடா நேரம் ஆச்சுடா கிளம்பலாண்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேராக வானதி மெடிக்கல் ஷாப்க்கு அங்கே போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் சோழனுடைய வீட்டிலேருந்து எல்லாமே வந்துடுறாங்க. பல்லவன், பாண்டி, சோழன், சேரன், அப்புறம் நடேசன் எல்லாமே வர, வாங்கக்கா வாங்கன்னு அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிட்டு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, ரிப்பன் கட் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாவும். இதோ அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி வா பாண்டி, பாண்டி வா அப்படின்னு கையை பிடிச்சி பக்கத்தில் கூட்டிகிட்டு வரேன். ஏய் இப்போதைக்கு என்ன கூப்பிடுறா அப்படின்னு பாண்டி கேட்க, அதுக்கு வானதியும், என்ன பாண்டி நைட்லேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சோம், ஆனால் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டேன்னா எப்படி, உன்னுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே கட் பண்ணோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் பாண்டியும் இது வரைக்கும் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்ததில்லை, இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்காக பாண்டி இந்த மெடிக்கல் ஷாப்பை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான், அதனால் நானும் அவனுமே கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அது சரிதாம்மா, பெற்றவங்க இருக்கும்போது நீ எப்படிம்மா அதெல்லாம் செய்யலான்னு உடனே நடேசன் கேட்க, ஏன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணலாம், நானும் பாண்டியும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது, அதனால் நாங்கள் 2 பேரும் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க, அது அப்படி இல்லை வானதி, உங்களுக்கும் பாண்டிக்கும் நான் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏன் இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துட்டு உங்கள் கையால் ரிப்பன் கட் பண்ணீங்க, அப்போ நான் ஏதாவது கேட்டேன்னா, நீங்கள் பண்ணியிருக்கிறது ட்ராமா கல்யாணம் தானே, நீங்கள் இதுக்காக வந்து கட் பண்ணுறீங்க நான் கேட்டேன் உங்ககிட்ட, பின்ன இதுக்கு இங்கே விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுறீங்கன்னு வானதி சடனாக கேட்ட உடனே நிலாவுடைய முகம் மாறுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க சேரனுக்கும் சோழனுக்கும் கோவம் தான் வருது. இல்லைப்பா வானதி, நிலா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, நிலாவும் நல்லதுக்கும் இங்கே எல்லாம் நல்லதுக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்ல, இதில் என்ன நல்லது இருக்குது, நானும் பாண்டியை சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணுறதுனால என்ன இப்போது, எங்களுக்குன்னு இருக்க ஒரு சந்தோஷமான நாள், நாங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை, அதெல்லாம் நிலா ஒன்றும் தப்பாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வானதி கொஞ்சம் அமைதியாக இருமான்னு அங்கே சேரனை சொல்லிவிட்டு, இத்தனை வருஷமாக உன்னை படிக்க வச்சது உங்கள் அம்மா அப்பா, இந்த ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு அதுலேருந்து வர பணத்தை வச்சு உன்னை ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க, இன்றைக்கி மெடிக்கல் ஷாப் வைக்கிற அளவுக்கான ஒரு படிப்பை உனக்கு கொடுத்துருக்காங்க, அது போக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வந்த பணத்தையும் வீண் செலவு பண்ணாமல் அதுலேருந்து நகையாக சேர்த்து வச்சு உனக்கு கல்யாணத்துக்காக கொடுக்கணுன்றதுக்காக சேர்த்து வச்ச நகையெல்லாம் உன் கையில் ஒப்படைச்சு அதை இன்றைக்கி இங்கே காசாக மாற்றி அதை அடமானம் வச்சு அந்த பணத்தை கையில் கொடுத்து தான் அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெற்றவங்களுக்கு நீ திருப்பி செய்கிற கடமை இது தானாமா அப்படின்னு அங்கே சேரன் சொல்லும்போதும், நானும் அதே தானே நினச்சேன் அப்படின்னு உடனே வானதியை பார்த்துட்டு நிலாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வானதி, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக சொல்லலை, உங்கள் அம்மா அப்பா கையால் ஆரம்பித்தா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் வானதியும் சொல்ல, நம்ம பொண்ணு, நம்ம பெத்த பொண்ணு,
நம்மளை விட்டு கொடுத்து இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அவங்க அம்மா அப்பா தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவன் என்னடானா நம்ம 2 பேரும் வந்து நிற்கிறதையே பெரிய பாரமாக நினைக்கிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்களாங்க, நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கண்கலங்கவே செய்கிறாங்க. அம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட பாண்டியும் ஆமாம் நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி பாண்டி அப்படின்னு வானதி ரொம்ப கோபத்தோட முகத்தை பார்க்க, இல்லைப்பா அங்கே வானதி ஆசைப்பட்டது போலவே இந்த ரிப்பன் கட் பண்ணிட்டோம், காலையிலேருந்து அவள் இதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே சேர்ந்து கட் பண்ணுங்க, நீங்கள் அம்மா அப்புறம் வானதி 3 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க, இதோ அவங்க அண்ணனு எல்லாருமே சேர்ந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி இங்கே வானதி நானும் உனக்கு கட் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி வா வானதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்க வச்சு அவங்க அந்த ரிப்பனை கட் பண்ணவும் செய்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா முகமொழிக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை பார்த்த நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாருமே உள்ளே போகிறாங்க பார்க்குறாங்க. ஆனால் வானதி முகமே சரியில்லை. நல்ல நாள் அதுமா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் வானதி இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஏன் உங்கள் அண்ணி சொன்னால் உடனே அதையும் பண்ணிடணுமா, என்னால் முடியாது, நானும் இங்கே வானதியும் தான் இந்த ரிப்பன் கட் பண்ணுவோன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்ல, ரிப்பன் கட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு பாண்டி வானதியை திட்டுறாங்க. உனக்கு அதெல்லாம் புரியாது பாண்டி, என்னோட சின்ன சின்ன ஆசையை சந்தோஷத்தை கூட உன்னால் எதையுமே செய்ய முடியலன்னு சொல்லும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க நிலா வானதி பக்கத்தில் வராங்க. வானதி உங்கள் நல்லதுக்காக உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுவே இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பாவாக இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா உங்களை எவ்வளோ மரியாதையாக அன்பாக பாசமாக நடத்துகிறாங்க தெரியுமா? ஆனால் அவங்களுடைய அன்பை தான் உங்களால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டுது. அதுதான் பிரச்சனையாகவே இருக்கு. தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க வானதி. உங்கள் விஷயத்தில் தலையிடுறேன்னு மட்டும் கோவப்படவும் வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டி அதில் வர்ற பணத்தில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டப்போ கூட ஆரம்பத்தில் எதிர்ப்பு சொன்னாலும் இப்போ அவங்க சரின்னு ஓகே சொல்லி தானே இப்போ இங்கே வரையும் வந்து நிற்கிறாங்க. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வானதின்னு சொல்லிட்டு நிலாவும் உள்ளே போகிறாங்க. அப்போ தான் வெளியே வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல நிலா நின்று பார்க்குறாங்க. பக்கத்தில் வர இங்கே வானதியோடைய அம்மா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு நிலாவுடைய கன்னத்தை 2 கைகளால் அப்படியே பிடிச்சி பார்த்துக்கிற நிலாவுடைய கன்னத்தை 2 கைகளால் அப்படியே பிடிச்சு பார்க்குற அந்த சமயத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க வானதியும் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. தன்னுடைய அம்மா தாங்கிட்ட ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டது இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாண்டி சொல்கிறாங்க, ஒரு நாளாச்சும் நீ உங்கள் அம்மா கிட்ட பாசமாக நடந்துப்பார். உங்களோட அம்மாவுடைய பாசம் உங்கள் அப்பாவுடைய பாசம்னு எல்லாருடைய அன்பு பாசமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீ எதுக்கெடுத்தாலும் கோவம் எல்லாத்துக்கும் கோவம்னு அவங்க மேலே காட்டுறதுனால தான் அவங்களும் அந்த பாசத்தை காட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. இன்றைக்கி நிலா நீ மேலே அவங்க இப்படி ஒரு பாசத்தை காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன்னா இந்த இடத்துல நிலா நீ அவங்கள விட்டு கொடுக்கல. மற்றவங்களுடைய அதாவது உன்னோட அம்மா அப்பாவாக இருந்தாலுமே அவங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசினாங்கல்ல, அந்த ஒரு பாசம்தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ அன்னைக்கு அந்த ரிசப்ஷனில் கூட இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரையும் விட்டு கொடுக்கல, அப்போ கூட இது உன் குடும்பம் அதனால் விட்டு கொடுக்காம தான் பேசுவேன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஆனால் இப்போ வரைக்கும் உனக்கும் எனக்கும் இல்லை இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. வானதி தான் இந்த குடும்பத்தில் இந்த பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர்த்து எங்களுக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை. ஆனாலும் நீ எங்களை விட்டு கொடுக்காம இந்த இடத்துல பேசின பார்த்தியா, உன்னுடைய வளர்ப்பும் சரிம்மா, நீ வாழ்கிற வாழ்க்கையும் சரிம்மா, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் 100 வருஷத்துக்கு நீயும் புருஷன் குடும்பம்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க, நல்லாருமா நல்லாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்களே விட்டு கொடுத்துட்றாங்க. எங்களை விட்டு கொடுக்காம எங்களுக்குன்னு மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கணும்னு நினச்ச பார்த்தியா, உண்மையிலே உன்னை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு தேவையில்லாமல் இந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ண போய் தானே அந்த பிள்ளையும் உன்னை திட்டுனுச்சு, மன்னிப்பு கேளுடான்னு சொல்ல, மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க அண்ணனும் நிற்கிறாங்க. இதையெல்லாம் வானதியும் அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியும் அதை வானதிக்கு புரிய வைக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. நிலாவுடைய அன்பு பாசம் என்னன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் தான் அம்மா அப்பா கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குன்றதையும் எங்கள் வானதி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. வானதி பக்கத்தில் போகிறவங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா அம்மா நீயும் தான் அப்படின்னு சொல்லும்போதும், ஏண்டி அதை கொஞ்சம் பாசமாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வானதியை கட்டி பிடிக்கும்போது தான் வானதி தன்னையே மறந்து நிற்கிறாங்க. இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் தான் அம்மா அப்பா தாங்கிட்ட அன்பாக பழகுனதில்லை, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வானதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. நிலாவை பார்த்தபடியே